பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை நிச்சயமாக ஒரு தியாக வாழ்வு வாழ்ந்தவர்தான். அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளைக் கண்டு மனம் கொதித்துத்தான் வாஞ்சிநாதன் துப்பாக்கி பயிற்சி பெற்று கலெக்டர் ஆஷை சுட்டுக் கொன்றான் என்றீர்கள். அந்த காலகட்டத்தின் தன்மையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அது எப்படி சாத்தியமானது தாயே? மகனே சிவா, நீ வாஞ்சியின் வீர செயலை தெரிந்து கொள்ளும் முன் இன்னும் 4 பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணிய ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, அடுத்து மகாகவி பாரதி, மிக பெருமாளுமைகளான இந்த 4 பேருடன் இதே காலகட்டத்தில் பயணித்தவர்கள் எத்தனையோ பேர். அதனால் நீ இவர்களை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் தொடர்பில்தான் நாட்டின் தென்பகுதியில் பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பு செயல்பட்டது. இந்த மாவீரர்களின் உந்துதலால் தான் அத்தனை தேசபக்த இளைஞர்களும் தங்கள் இன்னுயிரை துறந்து வாழ்வை துச்சமென மதித்து காரியத்தில் வீரியத்துடன் இறங்கினார்கள். ஆனே, இப்போது நீ என்னை ஓர் மண்டபத்தில் வைத்து வணங்கினாய் அல்லவா? எனக்காக ஒரு கோயில் கட்டி அதில் என்னை குடியேற்றி குடமுழுக்கு செய்து பாரத அன்னையாக வேதங்கள் ஏதுமின்றி அனைவரும் வந்து வணங்க வேண்டும் என்று அவன் கனவு கண்டான். வந்தே மாதரம், தாயை வணங்குவோம். இதுதான் இங்கே எழும்பிய சுதேசியத்தின் குரல். சுதந்திர போராட்டத்தில் மக்களின் போர்க்குரல். சிவா போன்றவர்களின் முதல் வேலையே சாதாரண மக்களிடம் போய் நம் தேசத்தின் அவல நிலையை பற்றியும் தேசியம், சுதேச சிந்தனை, சுயராஜ்யம் என்பது குறித்தும் பிரச்சாரம் செய்து அவர்களை சிந்திக்க தூண்டிவிட்டு உணர்வு ஊட்டுவதுதான். சுப்பிரமணிய சிவா இந்த பணியை சிறப்பாகச் செய்தார். சுதந்திர போராட்ட வீரன், தீவிர சுதேச கிளர்ச்சியாளன், பத்திரிகை ஆசிரியர், புரட்சியாளன், சமூக சீர்திருத்தவாதி, இன்னொரு வகையில் ஒரு சந்நியாசி என்று தன்னை பலவிதங்களில் வெளிப்படுத்திக் கொண்டவன். ஆனால் அவனது இளமை காலம் மிகவும் வறுமையான ஒன்றுதான். மதுரைக்கருகே வத்தலக்குண்டுதான் அவன் பிறந்த ஊர். ராஜமையர் நாகலட்சுமி தம்பதிக்கு 1884 அக்டோபர் 4 பிறந்தான் சிவா. மதுரையில்தான் தன் 12ஆம் வயது வரை படித்தான். அதன் பிறகு திருவனந்தபுரத்துக்கு சென்றது அவன் குடும்பம். திருவனந்தபுரத்திலே ஊட்டுப்புரை என்ற இலவச உணவு கூடத்தில் தான் உணவு உண்டான். அங்கேயே தொடர்ந்து படித்தான். பிறகு கோயம்புத்தூருக்கு வந்தான். அங்கே நுழைவுத் தேர்வுக்காக படித்த காலத்தில்தான் தேசபக்தி அவனை ஆக்கிரமித்தது. அந்த நேரம்தான் தென்னாப்பிரிக்காவில் நடந்த போயர் யுத்தம். அந்த மக்களின் வீரச் செயல்கள் இவற்றையெல்லாம் அவன் ஆங்கிலத்தில் கவிதைகளாக எழுதி தள்ளினான். படிப்பு முடிந்தது. குடும்ப பாரத்தை சுமக்க வேலைக்கு செல்ல வேண்டுமே. சிவகாசியில் போலீஸ் துறையில் குமாஸ்தா வேலை கிடைத்தது. சேர்ந்தான். ஆனால் மறுநாளே வேலையை விட்டு வெளிவந்தான். அவன் பார்த்த முதலும் கடைசியுமான வேலை அதுதான்.
அதுவும் ஒரு நாள். அவனுக்கு 16 வயதில் மீனாட்சி அம்மையுடன் திருமணம் நடந்தது. அந்த சிறு வயதில் இல்லறத்தில் ஈடுபட்டான். ஆனால் தேசப்பணி சுண்டி இழுக்க மீண்டும் திருவனந்தபுரத்துக்கே வந்தான். ஏன் திருவனந்தபுரம்? அங்கே அப்படி என்ன சிறப்பு? அங்கேதான் சுதந்திர போராட்டக்காரர்கள் எல்லாம் வெளியுலகம் அறியாமல் ரகசியமாய் கூடுவார்கள். அது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஆட்சியில் இருந்தது. அந்த மன்னர்கள் ஆங்கில ஆட்சிக்கு அடங்கியே இருந்தார்கள் என்றாலும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி எதுவும் தங்கள் சமஸ்தானத்தில் நடந்து கொள்ளாமல் பார்த்து கொண்டார்கள். அதையும் மீறி அங்கே ஆங்கிலேயரின் அதிகாரத்துக்கு எதிரான போராட்ட சூழல் உருவானது. அதனால் அங்கே சென்ற சிவா தன்னையும் அந்த போராட்டங்களிலே இணைத்துக் கொண்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது? சும்மாவா வந்தது?